முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் புதிய ஊதிய ஒப்பந்தம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஊதிய ஒப்பந்தம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை நிறைவேற்றப்பட வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகுதான் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது. 5% சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. பே மேட்ரிக்ஸ் என்ற முறைகளை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை செய்தால் மாதத்திற்கு 40 கோடி கூடுதல் செலவாகும் என்ற சூழல். ஆனால் இந்த செய்தி முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்றவுடன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு அதை வழங்க வேண்டும். கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை. காரணம் இரவு பகல் பாராமல் உழைக்கின்றவர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஓட்டுநர் நடத்துகிறார். அவர்கள் மாத்திரமல்ல அந்த துறையிலே பணியாற்றுகின்ற எல்லோருமே இரவு பகல் பாராமல் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. மக்களுடைய பயணம் அதிகரித்துவிட்டது. தீபாவளி பொங்கல் போன்று கூடுதல் சிறப்பு பேருந்து இயக்குவது என்பது மாதத்திற்கு 2 முறை அதுபோன்று இயக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. எனவே அவர்களுடைய சூழலை புரிந்து நாம் அதை தர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட பிறகு நிதித்துறை ஒப்புக்கொண்டு அந்த பே மேட்ரிக்ஸ் முறை வந்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மாதம் 40 கோடி கூடுதல் செலவிலே சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.